Dear students, today we are going to see a problem in combination of solids. Combination of solids என்னன்னா இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு சாலிட் சிம்பிள் சாலிடுக்கு ஐசோமெட்ரிக் வியூ எப்படி வரைகிறதுன்னு பார்த்துருக்கிறோம். ஸோ அதே மாதிரி ட்ரங்கேட்டட் போர்ஷன் ஆஃப் த சாலிடுக்கு எப்படி நம்ம வந்து ஐசோமெட்ரிக் வியூ வரைகிறதுன்னு பார்த்துருக்கிறோம். இங்கே எப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ்னா மோர் தேன் ஒன் சாலிட் சேர்ந்து இருக்கிற மாதிரியான பொசிஷன். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஐசோமெட்ரிக் வரைகிறதுங்கிறத நம்ம இதுல என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A square pyramid of side 30 mm, axis length 50 mm is centrally placed on top of a cube of 50 mm. Draw the isometric view. சரி, ஸோ இதுதான் ப்ராப்ளம். வெரி சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பிரமிட் இருக்கு, அதோட சைடு 30 mm பேஸ் சைடு, அதோட வெர்டிக்கல் ஹைட் ஆக்சிஸ் ஹைட் வந்து 50 mm இருக்கு. அது எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சென்ட்ரலி பிளேஸ்ட் ஆன் டாப் ஆஃப் எ கியூப். அப்படின்னா என்ன மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது மேல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் சென்ட்ரலி பிளேஸ்ட் ஆன் டாப் ஆஃப் எ கியூப் ஆஃப். அப்படின்னா கியூபு கீழே இருக்கு, அதுக்கு மேல அந்த ஸ்கொயர் பிரமிட் சென்ட்ரலி பிளேஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கியூபோட சைடு 50 mm. இதுக்கு நம்ம ஐசோமெட்ரிக் வியூ வரையணும். ஓகேவா? ஓகே. இங்கேயும் எப்படி இருக்குன்னா பேஸ் லைஸ் ஆன் ஹெச்பின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ we can start with top view. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டாப் வியூ வரைஞ்சிடலாம். டாப் வியூ வரையும் போது ஃபர்ஸ்ட் கியூபோட டாப் வியூ வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ இந்த கியூபுக்கு நேம் கொடுத்துடலாம். டாப் ஃபேஸ் பேஸ் ரெண்டுமே இருக்கும். டாப் ஃபேஸ் நம்ம என்ன போடுறோம்னா PQ or S, தென் பேஸ் A B C D. ஓகே, இப்போ இதோட சென்டர் நம்ம மார்க் பண்ணிப்போம். இனி இதுல நம்ம வந்து அந்த ஸ்கொயர் பிரமிடோட டாப் வியூ வரையணும். ஸ்கொயர் பிரமிடோட டாப் வரையும் போது இதுல அந்த ஆக்சிஸ் மாதிரி லைன் போட்டுக்கோங்க, தின் லைன். அந்த ஸ்கொயர் பிரமிடோட சைடு 30 mm. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா சென்டர்ல இருந்து ஒவ்வொரு பக்கமும் 15 mm எடுத்து பாயிண்ட் மார்க் பண்றோம். சென்டர்ல இருந்து 15 mm எடுத்துக்கோங்க பாயிண்ட். இங்க இருந்து 15 mm, இங்க இருந்து 15 mm, இங்க இருந்து 15 mm எடுத்து மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் parallel to இந்த சைட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஸ்கொயர் பிரமிடோட சைட்ஸ் கிடைச்சிடும். இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம இது வந்து பிரமிட். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேஸ் திக்கா வரைஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், இதோட கார்னர் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். ஓகே, இனி நேம் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கலாம். என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 தென் அபெக்ஸ் O. ஓகேவா? ஸோ இதோட டாப் வியூ முடிஞ்சுது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். அந்த ஃப்ரண்ட் வியூ வரையும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கியூபுக்குள்ள ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். ஓகே, 50 mm ஹைட். அப்ப இங்க இருந்து நம்ம 50 mm ஹைட் எடுத்து என்ன பண்றோம் பாயிண்ட் மார்க் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இந்த கியூபோட ஃப்ரண்ட் வியூ. இப்போ நம்ம நேம் மார்க் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த வியூவிங் டைரக்ஷன். அப்போ எதெல்லாம் நமக்கு விசிபிள்னு பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் டாப் ஃபேஸ் போட்டுடலாம். டாப் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா P dash within bracket S dash. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா Q dash within bracket R dash. அது மாதிரி பேஸ்ல A dash within bracket D dash, இங்க B dash within bracket C dash. சரியா? இப்போ கியூபோட போர்ஷன் முடிஞ்சது. இப்போ அடுத்து நமக்கு அந்த ஸ்கொயர் பிரமிடோட ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். அப்ப இந்த ஆக்சிஸ்ல இருந்து 50 mm ஹைட். ஏன்னா ஸ்கொயர் பிரமிடோட
ஆக்சிஸ் லென்த் வந்து 50 mm சொல்லியிருக்காங்க. 50 mm ஹைட் எடுத்து O டேஷ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப் டு த ஹைட் ஆஃப் த கியூப் மட்டும் பண்ணிட்டு இதுல ஒரு பாயிண்ட் கிடைக்குது, இதுல ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நேம் மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா விசிபிள் வந்து 1 டேஷ், இன்விசிபிள் 4 டேஷ். அதே மாதிரி இங்க 2 டேஷ் 3 டேஷ். ஓகேவா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, so now the projection of the combination of solids is over. இப்போ நம்ம இதோட ஐசோமெட்ரிக் வியூ வரைய போறோம். ஃபர்ஸ்ட் as usual ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. ஒரு டச்சிங் கார்னர் செலக்ட் பண்ணணும். Here we can choose any of the one, that is B or A as the touching corner. ஏன்னா ரெண்டு பக்கமும் சேமா தான் இருக்குது. அப்ப நம்ம ரெண்டு பக்கத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். Q P எடுக்கக்கூடாது, ஏன்னா அது டாப் ஃபேஸ். பியும் ஏயும் தான் பேஸ். அப்ப நம்ம B எடுத்துப்போம். அப்ப இங்க B. சரியா? அடுத்து நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து 30 mm எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து 30 mm எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து 50 mm மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது பினா இந்த பக்கம் ஏ இருக்கும் லெஃப்ட் சைட்ல. அதே மாதிரி ரைட் சைட்ல என்ன வரும், சி. அப்ப இங்க சி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதர் சைட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, பிசி டி. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கியூபோட ஹைட் நம்ம வரையலாம். வரையும்போது எப்படி வருதும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கியூபோட ஹைட் வரைய போறோம். அப்போ வரையும் போது 50 mm ஹைட்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு சைட்ல இருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் 50 mm ஹைட் எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுங்க. ஏல இருந்து 50 mm எடுத்து ஏ டேஷ், அடுத்து பில இருந்து 50 mm எடுத்து பி டேஷ், சில இருந்து 50 mm எடுத்து சி டேஷ், டில இருந்து 50 mm எடுத்து என்னது டி டேஷ் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஏ டேஷ் இல்லைன்னா A1 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நம்ம வந்து PQRS தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால PQRS நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எதோட ஐசோமெட்ரிக் வியூ முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய கியூபோட ஐசோமெட்ரிக் வியூ நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் பிரமிடை இங்க வரைய போறோம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பிரமிட் இஸ் சென்ட்ரலி பிளேஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் த கியூப். ஸோ அப்போ நம்ம இந்த சென்டரை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மார்க் பண்ணணும். சரியா? மார்க் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த எல்லா சைட்ஸோட சென்டர் மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆக்சிஸ் மாதிரி லைன் போட்டுக்கலாம். இங்க இருந்து சென்டர் எடுத்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து சென்டர் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் இது வரைய போறோம். வரையும் போது நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இங்க இருந்து 15 எடுத்து ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு சைட்லயும் 15 எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி we can complete. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நம்ம அந்த ஸ்கொயர் பிரமிடோட பேஸ் வரைஞ்சாச்சு.
பேஸுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கிறோம் சொல்லுங்க? 1 2 3 4. அப்போ போட்டுக்கலாம். இங்க வந்து என்ன வரும் சொல்லுங்க? 2. அப்ப இங்க 1 2 3 4. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வரையக்கூடியது இந்த ஹைட். அப்ப இதுதான் நம்ம பேஸ்ல இருந்து உள்ள அப்பெக்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இப்ப நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 50 mm ஹைட் எடுக்கும். அப்ப இங்க இருந்து என்ன பண்ணுங்க? 50 mm ஹைட் எடுத்து ஆக்சிஸ் லைன் போட்டுக்கோங்க. சரியா? இது O. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் விசிபிளா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டா போதும். அப்ப எப்படி ஜாயின் பண்ண பாருங்க. O1 visible, O2 visible, அடுத்து O3 visible. இனி இந்த பேஸ்ல எதெல்லாம் விசிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 1 2, then right side 2 3. Now the square pyramid portion is over. இப்போ ஸ்கொயர் பிரமிட் போர்ஷனை திக்கா வரைஞ்ச பிறகுதான் கியூபை வரையணும். ஏன்னா இந்த இன்சைட்ல இருக்கிறது நமக்கு என்ன செய்யாது? விசிபிளா இருக்காது. அப்ப அது திக்கா வராது. ஸோ அதனால இந்த ஸ்கொயர் பிரமிட் போர்ஷனை வந்து வரைஞ்சு முடிச்ச பிறகுதான் வரையணும். இனி ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த கியூபை நம்ம வந்து திக்கா வரைஞ்சிட்டோம்னா முடிஞ்சிடும். அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? இதை வரைஞ்சிடலாம். தென் திஸ் ஒன், தென் QR, then here, after that PA, AB, then QB, BC, then RC. Now the isometric view of the combination of cube and square pyramid is over. புரிஞ்சுதா எப்படி வரையறது? வெரி சிம்பிள். கரெக்டா புரிஞ்சு வரைஞ்சீங்களா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.